ஐயன் சுயமுத்தையன் பாதமானது கொண்டே ஐயா என்றாரே சுயமுத்தையன் வாசல் மேல வாசல் கொள்ளும் பரமவிடம் இறந்த பரமவிடம் பிறந்த பரமகுல காட்டு பேச்சு வர பேச்சு மலையதில் இருப்பவளம் அம்மையான மலையரசி தாயே வனத்துக்குள்ள இருப்பவளம் அம்மையான வன பேச்சு மையத்தில் இருப்பவளம் அதாடியே பேச்சியம்மா வரம் கொடுத்த எந்த வரம் கொடுத்த எந்த கர்ப்பசாமி கேணியில் பிறந்த தெய்வம் அழகு பிள்ளை கர்ப்பசாமி கொண்டவன் கர்ப்பசாமி சீதாதேவி பெற்ற மகன் செல்ல மகன் கர்ப்பசாமி சாமி சந்தன பொட்ட அழக பொட்ட அவரு சபரிமலை காவல்கார பந்தகையில் முடித்து வாரம் பரிவேட்டாடி வாராடி பச்ச பிள்ளை ஐயோ தே கர்ப்பசாமி அவரு வாக்கு சொன்ன கர்ப்பசாமி சாமி வரம் கொடுத்த பொய்யாவே கொண்டிட்ட மக்களுக்கு போய் வரம் கொடுப்பாரா அவரை கையெடுத்த மக்கள் எல்லாம் கவலைகளை தீர்த்து வைப்பார் சாமி பிள்ளையில தம்பாதுக்கு பிள்ளை வரம் கொடுப்பவரா அவர் வாக்கு சொன்னதப்பா வாக்கு சொன்னதப்பா சாமி வரம் கொடுத்தா பொய்யா படிக்க வைத்தார் என்று எடுத்த வகை மாணிக்கங்கள் ஆயுர்புறம் பிறந்தவரான் அந்நவியா வந்துதித்த சபைதனிலே படிக்க வைத்து சனஞ்சரமாக
வரகமானது இதே பரதேசம் பார்ப்புகளும் கொண்டு மனையை குறிச்சி கதைகளை ஐந்து மொழி இருந்த மில்லு செய்ய அகிலமல்லாங்க அண்ணாவே அருணாசலம் சொல்லி தந்த வாக்கியார் சொற்பனத்தில் நான் மறந்து இன்னொரு நான் மறந்தார் வீடு மறப்பதில்லை மறந்தார் சொற்பனத்தில் நான் மறந்து குருவர் குருவிகள் அனைவரும் குருவிகள் குருவினோட கோட்டையில காவல்காராக இருந்த சாமி. ஆமையா, இந்த கோட்டை கருப்பசாமி கொடை விழா வாழையடிக்க மழை பொழிய வைகை காவேரி என்னும் ஓடை உடைக்க வாழைக்கு 2 கொலை வரப்பேரை கண்டவள்ளல் குடுகுடி என்றாலும் தலை கூடதுடன் குட்டதுடன் என்ற சாந்தோர் குலத்திலே பிறந்த பூமான் சத்தியவள் பெற்ற பிள்ளை பத்திரவாளி என்றெடுத்த நாடார் குல சமுதாயத்தார்கள் வரலி தூண்டி வரங்கள் வாங்க செய்யும் சிவனார் தனை விரட்ட திருமால் இழந்தனையாகியது சொல்வார் என்று கேட்டார். ஆட்டால் தனை விரந்து அதிக பொறிப்பால் கலந்து வந்து சத்தபரந்த கதை நாங்கள் பாட சந்தி முகத்தோ வெள்ளி கையிலாச ஆதி பொண்ணு வெள்ளி கையிலாச ராமே யாரெல்லாம் சக்தி உமையவர் பகவானவர் வளமேறே அந்த பார்வதியிடமேறே மூத்தவகை ஆதி மூலம் சாமி வரவிருக்கும் வேளையே அந்த இளைய மகன் பேர் முருகன் சாமி இடமிருக்கும் வேளையே மூவர்கள முனிவர்கள் மூவர்கள முனிவர்கள் முனிவர் சுத்தாத்தி கொண்டாட கலை கோட்டுமா முடியாம அகத்தியம்
ஆதிபராசக்தி 30 கோடி தேவர்கள் 48,000 ரிஷிமார்கள் தென்குருவர் கிரணகாந்தர் கிண்ணறியானாதர் அகத்தியர் புரந்தரர் கலைக்கொட்டு மாமுனி இந்திரன் சந்திரன் வரணன் வாயுதேவன் குண்டோதரன் மன்மதன் அனைவரும் கைலாச மலையிலே கொள்வருக்க பூலோக ராஜ்யத்திலே ஆண்டவன் இந்த உலகங்களை படைத்தார் அண்ட சராச்சரங்களை 7 முதலங்களை படைத்தார் படைத்து கொண்டிருக்கும் உலகத்துல எறும்பு முதல் யானை வரை 8,000 கோடி சிவசுந்தர்களையும் ஆண்டவன் படைத்தார். அதாவது ஓர் அறிவு முதல் 6 அறிவுள்ள சிவராசிகளை ஆண்டவன் படைத்தார். இப்படி படைத்த வேளையில பூலோக ராஜ்யத்திலே அந்த பாதாள மண் உலகத்திலே யார் வருகிறார்? ரிஷிமுகாவரணம் ரத்தக்கேரி ஆச்சலை. இப்படி நல்ல வேளையிலே கன்னி பெண்ணாவோ மன்னவன் தேவியுமா பாதாள உலகுமாதே பன்குடனே ஆண்டு வார ஆண்டு வரும் நாளையே ஆண்டவனார் அருளாரே ஆயிரத்துக்கனை ஒரே ஆங்குழந்தை பெற்றெடுத்த பாறையாரி பிரியமுடன் கையெழுத்து பல்லழைக்கு நின்று சொல்லி பரிசையுடன் பேர் கொடுத்து பேர் கொடுத்த பெருமகனை பேர் கொடுத்த பெருமகனை அவர்கள் பிரியமுடன் வளர்த்துவார்கள். கடமை வாங்கி ஆராய்ச்சி மணி கட்டி அரசாட்சி செய்து 12 வருட காலம் பாலுலகை ஆண்டு காலம் ஆட்சியே பஞ்ச வந்து சேர்ந்ததையா காலமர குடிகளை காடுகளை இப்படி மலைவெளி இல்லாமல் இருக்கும் போதுதான் 56 சித்தரசர்களும் அரசனுக்கு பகுதி கட்டவில்லை. பகுதி பணம் கேட்டா படையெடுப்போம் என்று சொல்கிறார்கள். இதையெல்லாம் சாதாரண கேட்ட 56 தேசத்தில் வெல்ல வேண்டுமானால் நாம படை பலம் காணாது என்று சொல்லி வல்லமைக்கு இமயமலையாடி வரத்து பகவான வங்கியில் பாரத்தவாய போல வல்லக்காரத்திலும் 12 வருடகாலம் இறைவனை மனதிற்கு இன்பத்தவாய செய்து வரும் நாளையே அரைக்க நடத்தவரில்லை காத்தடித்து வருவதற்கு கரையம்புத்து வைத்து பல்கள் எல்லாம் வாசி வச்சு குடும்பமல்ல கொண்டையில சிலவரம் கூடி கட்டிய முத்து 12 வருட காலமாக உண்ணாமல் உறங்காமல் உடையவரே தஞ்சம் என்று சொல்லி இந்த 2 கட்ட வேலையில நாம போய் வரவனுக்கு போனா பார்வதி மணிப்பா கேள்வியா கேட்பான். அதனால நம்ம நந்திதேவன் விவகாரத்திலே இவன் ஒரு வல்லரக்கன் தவம் இருக்கிறான். அவன் தவந்த கலைச்சு உடனே கைலாசத்தை கலைச்சுவான். உடனே நந்திதேவன் ஓடி வந்து அரக்கனை அழைத்து கைலாச மலைக்கு செல்ல ஆண்டவனிடத்திலே அரக்கன் வர கேட்டான். இறைவா, எனக்கு மலை போல வேண்டாம், கடல் போலும் வேண்டாம், எள்ளிலையும் சிறியவர் கடவிலையும் சிறியவர். அதே வல்லரக்கா, எத்தனையோ முனிவர்கள் தம ஞானிகள் தான் தவசு பண்ணியிருக்காங்க. கைலாச மலையை சேர்ந்தது கிடையாது. நீ செய்த தவத்தினால் கைலாசம் செய்தது.
பெரிய வரத்தை கேட்டாரே அண்டவா என்னை வரத்தை சொல்லணுமா அருகிலே இருக்க அன்னை பராசக்தி மேல அணைப்பு பெற வேண்டும் வல்லரக்கம் பூர்வகாட்சி என்னத்தை கேட்டுருவா சொத்து சோத்தை கேப்பா வேற என்னத்தை கேட்டுருவா அடே வல்லரக்கா அருகில இருக்க பார்வதி மீது அணையாக உனக்கு கேட்ட வரத்தை உடனே சென்றால வல்லரக்க பகவானிடத்துல கேட்கிறான் அண்டவா என்னை படிக்கும் போய் ரகத்தோடு படித்ததல்லவா அதிலே வலது கமலுக்கு ஆள் காட்டியவர்களுக்கு எந்த திசை நீட்டினாலும் நீ குடித்து எறியணும் மழையை பார்த்து நீட்டா மழை சுக்கரம் அழுகிறோம் கடலை நீட்டா கடல் தீப்பற்றி எறியணும் பச்சை மரங்கள் நீட்டா பசுமா எறியணும் எனக்கு எதிர வர ஆள் காட்டி ஊர்ல கொண்டு அவரை தலையில வச்சா எரிஞ்சு சாம்பல் போகணும் கேளுதாரே அழிவரத்தை இருக்க வரம் கேளுதாரே எரிவரத்தை கேளு அந்தவா நான் கேட்ட வரத்தை தாரும் சத்திருந்த வரக்கூடாது பார்த்தாரு 12 வருஷம் 9 ஆளுக்கு வைந்தாரா அது பரவசக்தி மேல அணைத்து கொடுக்கும் அரக்கனுக்கு வரம் கொடுத்தாரு எப்படி தந்தையன் தந்தை நகா மதிகள் வந்து சேருதையா அமுது வருங்காலத்தில் ஆகாத மதிகள் வந்து பகவானை பார கைலாசமான ஓட ஆரம்பிக்கிறார் ஆண்டவனுக்கு பின்னால யாரெல்லாம் ஓடுறாங்க வானவர்கள் ஓடினாங்க ரையவர்கள் ஓடினார் வானவர்கள் ஓடினார் முனிவர் ஓடினார் சந்திரனும் ஓடினார் சந்திரனும் ஓடினார் காலையில் ஆதியத்தும் சூரியனும் ஓடினார் குடபுரிக்கும் குண்டவதரம் ஓடினார் ஓடினார் அத்தனை தேவன் ஓடினார் அன்னப்பட்டி வாகனத்தில் ஆதிப்பிரமன் ஓடினார் பரமணிய கையை விட்டு ஓடினார் வாகனத்தில் யமதர்மன் ஓடினார் வாகனத்தில் சனி பகவான் ஓடினார் வாகனத்தில் கடல் போகிற
விடத்து பெருமான் தேடி வந்து கொண்டிருக்கிறார். இப்படி நல்ல வேலையில நமக்கு அன்பளிப்பு ஓகரிக்கு முன்னாலே ஓடி வந்தார். வல்லரக்க ஓகரிய வழிமறித்த வல்லரக்க என்னையா கேட்கிறான், எந்த ஊரு எந்த தேசம் எந்த தேசம் எந்த தேசம் எங்கிருந்து இங்கு வந்த விவரம் சொல்லம்மா, எங்கிருந்து இங்கு வந்த விவரம் சொல்லம்மா. ஒத்தவழி வந்ததென்ன கேட்ட போது மோதரிய சொல்லுவாரான், ஏ வாடா வாடா வல்லரைக்கா வல்லரைக்கா கதை சொன்னேன் பாதாளம் கொடுக்காதடா கொடுக்காதடா பரந்த கதை சொன்னேன் பூமியே கொடுக்காதடா கொடுக்காதடா பூமியே கொடுக்காதடா கொடுக்காதடா. யார் தெரியுமா? மலையரசன் பெற்ற மகள் மங்கையான மோகினி. எங்க அப்பா வச்சு நாங்க 5 பொட்ட பிள்ளைகள். ஏ அப்பா 5 பெண் பிறந்தா அரசனா ஆண்டியா பிறவன் சொல்லுவாங்களே, அது ஏன் கேட்க? உங்க அக்கா எல்லாம் வெடி கொடுத்தாச்சா? எல்லாத்தையும் வெடி கொடுத்தாச்சு. ஆமா, நான் 5வது பொண்ணு பிறந்தது பூசம் நட்சத்திரம், பூத்தது என்ன தெரியுமா? உத்திரம். பத்திரமா இருக்குமே அது சொல்லி உத்திரத்தை தாலி உரியலன்னு சொல்லுவாங்க. சொல்லி வார மாப்பிள்ளத்துக்காரலாம் அந்த வாசல இருந்து அசுவாசல ஓடிவாங்க. அப்படி இருக்க மதுரவாத சொத்தருக்கு 2ஆம் தரமா கட்டி கொடுத்தாங்க. அப்படி இருக்கு. என்னாலே உலகிழந்து தன்னானே முக்காலி சத்தியமா மூத்த கொண்டாட்டி கூட ஒன்னாம் பேச மாட்டாங்க. தலையில ஒப்பானா கண்டிப்பா உனக்கு வாக்கப்படுவேன் எல்லாரும் மோகினி பார்த்தான் வல்லரக்க. அப்படி திருப்பாக்கடல் ஓடி வருதான். குளித்து முடியாமல் வேட்டி புழிஞ்சு முடியாமலும் அதுக்கு தேய்த்தும் தெரியாமலும் ஓதிக்கு முன்னாலே வந்தான். ஈரத்திலே வலதுமனுக்கு ஆட்காட்டி நடத்தான். சரசை தலையை ஊர்வலமாக சுத்தினான். சும்மா சுத்தினா ஒன்னானே என்னானே உலகிழந்து தன்னானே முக்காலி சத்தியமா மூத்த கொண்டாடி கூட ஒன்னாம் பேச மாட்டேன். உச்சியில வைக்கா பாருங்க. Come on.